ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தோம்னு சொன்னால் worksheet.com உங்களோட வெப்சைட்டில் இருந்து டீச்சர்ஸாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு மிகவும் பயனுள்ளதான ஒரு தகவல் ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். அந்த தகவல் தொடர்பான பல விஷயங்கள் ஒர்க் ஷீட், அதாவது ஆன்லைனில் எப்படி ஒரு நாங்கள் எக்ஸாம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி நடத்துகிறங்கிற சம்மந்தமான ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக நினைக்கிறேன். ஒர்க் ஷீட் ஒன்று ஃபில் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா பாஸ் பேப்பர் கொஷின்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன், அதாவது மாணவர்களுக்கு ஷேர் பண்ணப்பட்ட ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபில் பண்ணி இதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டாஸ்க் எங்கே தந்திருக்கிறாங்க. ஸோ இதை பாருங்கள் எப்படி நான் செஞ்சு கொள்கிறேன்னு. இதில் வந்துக்கிட்டு இதுக்குரிய சரியான வேர்டை வந்துக்கிட்டு இங்கே எழுதட்டாம்னு சொல்கிறாங்க. இப்படி நான் இதை ஃபில் பண்ணிட்டேன். கீழே நான் இந்த செட்டிங் செய்யலைங்கிறதால உங்களுக்கு நான் செஞ்சு காட்டலை. இவ்வளோத்துக்கு நான் ஃபில் பண்ணது பிறகு ஃபினிஷிங்கிறத கொடுக்குதோ. ஃபினிஷிங்கிறத கொடுத்தோன்னு பாருங்கள், இப்படி ஒரு மெசேஜ் வருது, what do you want to do அப்படின்னு சொல்லி. இதில் செக் யூ ஆன்சர்ன்னு சொல்லி இமெயில் அப்படின்ற விஷயத்தையும் தந்திருக்கிறாங்க. இதில் செக் யூ ஆன்சருங்கிறத நான் ஃபில் பண்ணின உடனே இதில் பாருங்கள் 9, அதாவது நான் கொடுத்த ஆன்சர் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி கொடுத்ததால் 10, அதாவது 2, 4, 6, 8, 10 மார்க்ஸுக்குரியதில் 9 மார்க்ஸ் எனக்கு சரியாக வந்திருக்குங்கிற ஒரு ஆப்ஷன் தந்துங்க. இப்படியான ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மாணவர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறோங்கிற லேசான ஒரு மெத்தடை தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். முதல்ல நாங்கள் இதில் எங்களை ஒர்க் ஷீட் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணணும்னா இதில் நாங்கள் எங்களுக்குரிய ஒரு அக்கௌண்ட் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். பாருங்கள், ஸ்டூடெண்ட் எக்ஸஸ், அதே போல் டீச்சர்ஸ் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இதில் தந்திருக்கிறாங்க. முதலாவது நாங்கள் இதில் எங்களுக்குரிய அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணிக்கொள்கிறோங்கிறத நாங்கள் பார்ப்போம். இந்த ஒர்க் ஷீட் அப்படிங்கிறதுல டீச்சர்ஸ் எக்ஸஸ்ங்கிறதுல போயிட்டு எங்களுக்குரிய யூசர் பாஸ்வேர்டை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணின உடனே பாருங்கள், எங்களோட ரெக்கார்டை, அதாவது எங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்கப்படுது. யூசர் நேம் பாஸ்வேர்டை இங்கே ஃபில் பண்ணுங்கள். நம்மளுக்கு லேசான மாதிரி ஒரு யூசர் நேமையும் ஒரு பாஸ்வேர்டையும் நாங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கொள்ளணும், அதாவது டைப் பண்ணிக்கொள்ளணும். டைப் பண்ணதுக்கு பிறகு ரிப்பீட் பாஸ்வேர்ட், திரும்ப எங்களோட ரிப்பீட் பாஸ்வேர்டையும் இங்கே கொடுப்போம். கொடுத்ததுக்கு பின்னாடி எங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. எங்களுக்கு லேசான ஒரு இமெயில் அட்ரஸை நாங்கள் வச்சுக்கிறத கொடுக்கணும். வேண்டாம், எங்களோட வெரிஃபிகேஷன் கோட் இதில் தான் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு நாங்கள் எங்களுடைய வெரிஃபிகேஷன் வர சரியான இமெயில் அட்ரஸை கொடுப்போம். திரும்ப ரிப்பீட் எங்களுடைய இமெயில் அட்ரஸை நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளும். கொடுத்ததுக்கு பிறகு எங்களோட கண்ட்ரியை சரியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஐ எம் நாட் ரிபோர்ட் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு முதல்ல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இதில் எங்களோட ஃபுல் நேமை நாங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட ஃபுல் நேமை நாங்கள் இங்கே கொடுத்துக்கொள்ளும். கொடுக்காட்டி இவங்களுக்கு பரவாயில்ல, ஆனால் இங்கே நாங்கள் கொடுத்துக்கொள்வோம். கொடுத்ததுக்கு பின்னாடி அடுத்த நெக்ஸ்ட் எங்கள்கிட்ட கேட்க போகிறது எங்களோட ஃபேஸ்புக் இருக்கும்னு சொன்னால் நாங்கள் ஃபேஸ்புக்கை இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். அப்படியே எங்கள்கிட்ட ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அதே போல் இன்ஸ்டாகிராம் இருக்கும்னு சொன்னால் நாங்கள் அதையும் கொடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வெப்சைட் அல்லது பிளாக்கர் ஒன்று இருக்கும்னு சொன்னால் அந்த லிங்கையும் இங்கே நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளலாம். இது இலகுவான ஒரு ஆப்ஷன், இதில் நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். கொடுத்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே கேட்கும். டேட் ஆஃப் பர்த்தை நாங்கள் இங்கே கொடுக்கணும். என்னோடய பிளாக்கர் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே டேட் ஆஃப் பர்த், முதலாவது டேட், அடுத்தது மந்த், அடுத்தது எங்களோட இயரை இங்கே கேட்பாங்க. மோர் அபவுட் யூ உங்களுக்கு கேட்குறாங்க. நீங்கள் விரும்பி நான் கொடுக்கலாம், கொடுக்காமல் விடலாம். அதே போல் நான் இப்படி தான் டீச்சருங்கிறத இங்கே கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துக்கொள்ளதுக்கு பிறகு அதுக்கு கீழே ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்கு பாருங்கள். ஐ ஹேவ் ரிட்டன் அக்செப்ட் திஸ் டேர்ம் ஆஃப் யூஸ் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டரை கொடுக்குறேன். ரெஜிஸ்டரை கொடுத்த உடனே இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் கண்டினியூவாக யூஸ் பண்ண போகிறங்கிறதால சேவ் பண்ணி கொள்கிறேன். இப்போ பாருங்கள், எங்களோட மெயிலுக்கு ஒரு அதாவது ஆக்டிவேஷன் லிங்க் ஒன்று அனுப்பிக்கிறாங்க. எங்களோட மெயிலுக்கு போயிட்டு நாங்கள் அந்த லிங்கை நாங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஸோ எங்களோட மெயில் அட்ரஸுக்கு நாங்கள் போய்க்கொள்வோம். மெயிலுக்கு இங்கே போன உடனே ஃபஸ்ட்டுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் வெல்கம் டு ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லி அதில் பாருங்கள், நாங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதாக ஒரு மெசேஜோட கீழுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் தந்திருப்பாங்க. நாங்கள் அதை கொடுத்தோம்னு சொன்னால் ஆட்டோவாக எங்களுக்கு இது ஆக்டிவ் ஆகிட்டும். அதே போல் இதில் பாருங்கள், எங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட்டட், அபவுட் சைட், அதே போல் எப்படி நாங்கள் ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறங்கிற விஷயத்தெல்லாம் இதில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னா இதை வாசித்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் லேசான ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எப்படி நாங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறத எல்லாத்தையும் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற வீடியோஸ், மேலதிகமான தகவல்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.
அடுத்ததாக நாங்கள் ஒரு ஒர்க் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்ப்போம். இதில் நீங்கள் பார்த்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணின ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட் வைஸாக லெஃப்ட்டில் போட்டிக்கிறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் வைஸாக இதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதில் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதில் தமிழில் வேணும்னு சொன்னால் நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறத நாங்கள் கொடுத்துட்டு கீழுக்கு ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே மொத்தமாக கீழுக்கே வந்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் ஆல்பபெட் ஆர்டரில் எப்படி இருக்கும். அதில் டிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்ங்கிறதுல இருக்கும். அந்த தமிழுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் தமிழால் செய்யப்பட்ட ஒர்க் ஷீட்டுகள் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு தேவையான ஒர்க் ஷீட்டுகளை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதெல்லாம் தமிழில் செய்யப்பட்ட ஒர்க் ஷீட்டுகள். நாங்கள் இதில் ஒன்றை கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எப்படி செய்யப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் துணையோடு வள்ளின்னு அப்படி எழுத்துக்களை அப்படி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபினிஷ் கொடுத்தோம்னா எங்களோட டாஸ்க் என்ன மாதிரிங்கிறத காட்டும். இது செஞ்ச ப்ரிப்பேர் பண்ணின அவருடைய அந்த டீட்டெயில் இங்கே தரப்பட்டிருக்கு, நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல் பாருங்கள் மேக் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட் அப்படின்ட்டு இருக்கு, மேக் இன்ட்ராக்டிவ் ஒர்க் புக் கொண்டு இருக்கும். நாங்கள் ஒர்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறதால கெட் ஸ்டார்ட்டை கொடுத்தும் எங்களோட அதாவது எங்களோட பேஜை வந்துட்டு லொகின் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணோன்னே ஸோ இது ஃபைல்னு தருது. நீங்கள் அந்த டீச்சர் எக்ஸஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த டீச்சர்ஸ் எக்ஸஸ்ங்கிறத கிளிக் பண்ணின உடனே பாருங்கள் எங்களோட யூசர் மெயிலை நான் சேவ் பண்ணதில் காட்டுது. இந்த இதை நான் செக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணின உடனே சில பிளான்ஸ் இதில் போட்டிக்கிறாங்க. எங்களுக்கான சில பிளான்ஸ் இதில் தரப்பட்டிருக்கு. அந்த பிளான்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பே பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்கான சில விஷயங்களையும் இதில் போட்டிக்கிறாங்க. தேவைன்னு சொன்னால் நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த ஃப்ரீயானதை நான் நீங்கள் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணின உடனே இதில் வந்துட்டு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு ஃப்ரீயாக தந்திருக்கிறாங்க. மேக் இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷீட்ங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணின உடனே பாருங்கள் கீழுக்கு டியூட்டோரியல் வீடியோ டியூட்டோரியல் அதே போல் கெட் ஸ்டார்ட்னு தந்திருக்கு. ஸோ கெட் ஸ்டார்ட்ங்கிறத கொடுத்தோன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு வரும். இதில் வந்துட்டு கரண்ட் அப்படின்னு சொல்லி எங்களோட எந்த லெவலில் இருக்கோங்கிறது இதில் காட்டும். அதே போல் யூ ஹேவ் கிரியேட்டட் 1 of 30 ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்லோட் யுவர் ஒர்க் ஷீட்னு தந்திருக்கிறாங்க. படத்தை நான் எங்களோட ஒர்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். எங்களோட ஒர்க் ஷீட்டை 3 ஃபார்மேட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளையிலும். எங்களோட ஒர்க் ஷீட்டை பிடிஎஃப் ஃபார்மேட், ஜேபிஜி ஃபார்மேட், பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கொள்ளலும். அது 5 MB கெப்பாசிட்டியில் இருந்தால் எங்களுக்கு போதும். எப்படி நாங்கள் இதை செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் சூஸ் ஃபைலை கொடுப்போம். சூஸ் ஃபைலை கொடுத்தோன்னே இதில் ஆல்ரெடி எங்கள்கிட்ட செய்யப்பட்ட ஒர்க் ஷீட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஒன்று இதில் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இந்த இடத்துல நாங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கொண்டு ஒரு பிடிஎஃப் ஃபைலோ ஒரு ஜேபிஜி ஃபைலோ அல்லது ஒரு பிஎன்ஜி ஃபைலோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளும். ஒரு பிடிஎஃப் ஃபைலை நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்லோட்ங்கிறத நான் இங்கே கொடுக்குறேன். இப்படி ஃபார்மேட்டில் எங்களோட பிடிஎஃப் ஃபைல் வந்திருக்கு. இந்த இடத்துல நாங்கள் இதில் எப்படி கொடுக்குறோங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இடத்த ஸ்டூடெண்ட் நேம், கிரேட், ஸ்கூல் நேம் நாங்கள் கொடுக்கணும்னா அதை நாங்கள் இலகுவான முறையில் நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். எப்படின்னா பாருங்கள் இதில் பாருங்கள் மவுஸை வச்சோன்னே அம்புக்குறி வருது. இதில் பார்த்தோன்னே ப்ளஸ் ஒன்று வருது. இந்த இடத்துல நாங்கள் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி கொடுக்குறது. அதே போல் இதுவும் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கிரேடை நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணி கொடுப்போம். அதே போல் ஸ்கூல் நேம் அப்படி அதுவும் தேவைன்னு சொன்னால் அதையும் நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கொள்வோம். கொடுத்ததுக்கு பின்னால் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் தான் எங்களோட ஒர்க் ஷீட் தரப்பட்டிருக்கு. எங்களோட ஒர்க் ஷீட்டுக்குரிய ஆன்சர்ஸை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை அதே மாதிரி அந்த நாங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல அதுக்குரிய ஆன்சரை நாங்கள் இங்கே கொடுக்குறதுக்கான ஆப்ஷனை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ கொடுத்துட்டு இதுக்கு பிறகு நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஐக்கன்ஸ் சொல்லுங்க. இதில் ப்ரீவியூ அதை பார்த்துக்கொள்ளையிலும் சேவ் அதை கொடுத்து நாங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளையிலும் சேவ் பண்ணாமலும் நாங்கள் இதை விட்டுக்கொள்ளையிலும். அதே போல் வேறு பேக்ரவுண்ட் அதுகளையும் நாங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கொள்ளையிலும். இதுக்கு பிறகு இதை நாங்கள் ப்ரீவியூ பார்ப்போம். இந்த ப்ரீவியூவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இந்த இடத்துல எங்களோட பேர்களை டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் தரப்பட்டிருக்கும். ஸோ இது நாங்கள் கம்ப்ளீட்டாக இந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணாதால் திரும்ப நாங்கள் எடிட் மூட்டுக்கு போகிறோம். எடிட் மூட்டுக்கு போயிட்டு எங்களோட சகல டேட்டாஸை நாங்கள் இங்கே கொடுப்போம். இதுக்கு பிறகு நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்படி இருந்த மாதிரி இதில் சரியான ஆன்சர்ஸை நீங்கள் எட் பண்ணணும். உதாரணமாக இந்த இடத்துல பாருங்கள் நான் இதில் ஆன்சர்ஸை வந்துட்டு எட் பண்ணுறேன்.
ஆன்சரை நான் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்துல ப்ரீவியூவை கொடுக்கலாம். இப்போ நாங்கள் இதுக்கு முதல்ல ப்ரீவியூ கொடுத்ததால் இங்கே சேவுங்கிறத நான் கொடுக்குறேன். சேவுங்கிறத கொடுத்தோன்னே இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் வந்துக்கிறாங்க. எஸ் ஐ வாண்ட் டு ஷேர் மை ஒர்க் ஷீட் டு அதர் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி, நோ ஐ வாண்ட் டு ப்ரைவேட், அதாவது நான் ப்ரைவேட்டாக வச்சுக்கொள்ள போகிறேன் அல்லது டீச்சர்ஸுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு. ஸோ ஷேர் பண்ண போகிறேங்கிறதால இதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள் இதில் சில தகவல்கள் கேட்குறாங்க. அதாவது இந்த நாங்கள் செஞ்ச ஒர்க் ஷீட்டுக்குரிய ஒரு டைட்டில் கேட்குறாங்க. அப்படி நாங்கள் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு பிறகு இதை நாங்கள் எங்களோட லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் கொடுப்போம். இங்கிலீஷில் இருக்கிறதால இங்கிலீஷில் கொடுக்குறோம். சப்ஜெக்ட் ஸ்கூல் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத கொடுப்போம். அப்படின்னு கொடுப்போம். அதே போல் லெவல் கிரேட் 5 என்ன லெவலுக்குரியதுன்னு சொல்லி நாங்கள் கொடுக்கோம். கிரேட் 5 மெயின் கண்டென்ட் வந்துக்கிட்டு என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஆப்டிடியூட் தானே, ஆப்டிடியூட் சம்மந்தமாக இருக்கிறதால நான் அப்படியே கொடுக்குறேன். அது அதை கண்டென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அது வேர்ட் சம்மந்தமாக வரதால் வேர்ட் சம்மந்தமாக அப்படின்ட்டு கொடுக்குறேன். இது யார் எத்தனை ஏஜுக்குரியாக்கள் செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி கேட்குறதால நாங்கள் ஏஜை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். 3 to 18+ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொன்னாங்க. அடுத்து நாங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கணும். கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பிறகு இதில் நான் 2 விஷயத்தையும் செக் பண்ணி, அதாவது எஸ்ங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவுங்கிறத கொடுப்போம். சேவுங்கிறத கொடுத்தா எங்களோட டாக்குமெண்ட், அதாவது நாங்கள் செஞ்ச ஒர்க் ஷீட் இப்போ சேவ் பண்ணி கொண்டிருக்கி. சேவ் ஆனதுக்கு பிறகு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு லிங்க் கொண்டு தராங்க. இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கொண்டா அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி சென்ட் பண்ணினால அந்த லிங்கூடாக போயிட்டு அவர் அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிடலும். அதை நான் ஒரு ப்ரௌசரில் போயிட்டு நான் லாகின் பண்ணாத ஒரு ப்ரௌசரில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணின உடனே இந்த இடத்துல பாருங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வர நேரம் எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் மாதிரியே இது வரும். இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் இவ்வளோத்து எங்கள்கிட்ட நேம் கொடுக்க சொல்லி வரும். நாங்கள் நேமை கொடுப்போம். அதே போல் கிரேட் ஸ்கூல் நேம், அதுக்கு பிறகு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நெக்ஸ்ட் டாஸ்க்குரிய, அதாவது ஆன்சருக்குரியது வரும். இந்த இடத்துல நான் என்னுடைய ஆன்சரை நாங்கள் இங்கே தெரிஞ்ச ஆன்சரை நாங்கள் இங்கே டைப் பண்ணிக்கொள்ளணும். அப்படின்னு நான் இதை கொடுத்ததுக்கு பின்னால் இதுக்கு முந்தின அந்த கேள்விகளுக்கும் நாங்கள் தேவையான அளவுக்கு எப்படியான ட்ராப் பாக்ஸ், அதாவது நாங்கள் இதை ஃபில் பண்ணினோம்னா எங்களுக்கு அதை ஃபில் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் அவங்களுக்கு இன்னும் ஒரு அறிமுகம் தரணுங்கிறதுக்காக வேண்டி இதை செஞ்சதால் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு கேள்விக்கு மட்டும் இதை செஞ்சுருக்கிறேன். நீங்கள் மற்ற கேள்விகளுக்கும் விரும்பினா செஞ்சு கொள்ள இயலும். இதுக்கு பிறகு நாங்கள் இதை கொடுத்ததுக்கு பின்னால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நாங்கள் கீழுக்கு வந்தோம்னு சொன்னால் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபினிஷ்ங்கிற ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணின உடனே இப்படி 2 ஆப்ஷன் தரும். முதலாவது எங்களுடைய ஆன்சரை செக் பண்ண சொல்லி நாங்கள் செஞ்ச ஆன்சர் எது சரி எது பிள்ளை, எத்தனை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கிறோம் பிள்ளையாக செஞ்சுருக்கிறோங்கிறத செக் பண்ணிக்கொள்ளும். அதே போல் இமெயில் ஆன்சர் டு மை டீச்சர் அப்படின்னு சொல்லி வந்தால் அவடத்தை எங்களோட டீச்சருக்குரியதை கொடுத்துக்கொள்ளும். இந்த இடத்துல நான் ஆன்சரை செக் பண்ணிக்கொள்கிறத கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் மேலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எத்தனை மார்க்ஸுக்கு நான் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன்னு நீங்கள் காட்டும். எங்களோட எது பிள்ளையாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம், எது சரியாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம்ங்கிறத இதில் காட்டும். ஸோ இப்படியாக லேசான முறையில் மாணவர்கள் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஷீட் உண்டு. ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்பை liveworksheets.com ஒரு சைட் ஒன்று எங்களுக்கு செஞ்சு தந்திருக்கிறாங்க. ஃப்ரீயான சில சோர்ஸால் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லை நாங்கள் அட்வான்ஸாக செய்யணும்னு சொன்னால் நாங்கள் பே பண்ணி செஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட விருந்திருங்கள். நன்றி.